ஜிபே. ஓகே கிளம்புவோம். மல்லாட்டு செடி நம்ம அன்னைக்கு வந்தப்ப களை வெட்டியிருந்தோம்ல, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது மல்லாட்டு செடியெல்லாம்? இப்போல்லாம் வந்து செடியாக இருக்குது, பெருசாக வளர்ந்துருச்சு. இன்னும் எப்போ மல்லாட்டு செடியெல்லாம் அறுவடை பண்ணலாம்? இன்னும் வந்து 20 நாள் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விருதாச்சலம் அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறேன். அக்கா வந்து எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. சில மளிகை பொருள் வந்து நூதனத்தில் கம்மி ரேட்டு, அதனால் கொஞ்சம் மளிகை பொருள் வாங்கியிருக்கேன். அதை எடுத்துகிட்டு போய் அக்கா வீட்டில் கொடுக்க போகிறேன். போகிற வழியில் அம்மா வீட்டுக்கும் போயிட்டு தான் போக போகிறேன். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன மளிகை பொருள் வாங்கியிருக்கேன்னு இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கை இருக்கா? பாக்ஸில் போட்டலாமா? பாக்ஸ் ரொம்ப இருக்குமா? இங்கேருந்து எடுத்துட்டு போனீங்களா? இங்கே மிஸ் ஆகிடுச்சா? இல்லை இல்லையா? முன்னாடி 5 கிலோ இருந்துச்சா? பைக்கிலே விருதாச்சலம் 50 கிலோமீட்டரில் இங்கே ஜிபே. பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மூட்டையில் எடுத்து வச்சுட்டேன். அந்த பாக்ஸ் வந்து ஸ்கூட்டியில் முன்னாடி வைக்க முடியல. அடுத்து அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பாருங்கள், வாட்டர் பாட்டிலு, அப்புறம் பாக்ஸ் இருக்குது. நம்ம வந்து முன்னாடி கறி குழம்பு பிரியாணிலாம் எடுத்துகிட்டு வந்து பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து அக்கா வந்து தேன் பாட்டில் வாங்க சொல்லியிருந்தாங்க. இது ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்கூட்டியில் டிக்கியில் வைக்க போகிறோம், மூட்டையில் வச்சா டேமேஜ் ஆகிடும். அடுத்து என்னோடய சன்கிளாஸ், ஹெட்செட்டு. போஸ்ட் ஆஃபீஸில் தன்ஸ்ரீக்கு பார்த்தீங்கன்னா செல்வ மகள் திட்டத்தில் நம்ம வந்து பணம் போட்டிருந்தோம். இதை போய் இப்போ செக் பண்ண போகிறோம். அதுக்காக 3 கார்டு வந்து எடுத்துக்கிட்டேன். போஸ்ட் ஆஃபீஸ் போக போகிறேன். என்னோடய கர்ச்சிப். ஸோ இவ்வளோ தான் இப்போ எடுத்துருக்கேன். கிளம்பலாம். வண்டி பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ எல்லா திங்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். அடுத்து டிக்கியில் வைக்க வேண்டியதை டிக்கியில் வச்சிடலாம். தேன் பாட்டில் பாருங்கள், இது இங்கே நூதனத்தில் ரேட்டு கம்மி தான் வருது. வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்காக திங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிக்கியில் பாதி பொருள் வச்சுருக்கோம். அடுத்து ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இங்கே ஒரு மூட்டை வச்சுருக்கோம். கிளம்புவோம். ஓகே கிளம்புவோம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். இது வந்து அக்கா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. புவனகிரியில் ஒரு ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க போல் போட சொல்லி. அதை இப்போ வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னு நம்ம வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ரேமு கீழே மளிகை பொருள் எடுத்துகிட்டு இப்போது புவனகிரி தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ குறுக்கு ரோடு போயிட்டு அங்கேருந்து அப்படியே கத்தாழிக்கு போயிட்டு அப்படியே விருதாச்சலம் போக வேண்டியதான். அம்மா வீட்டுக்கு போயிட்டு போக வேண்டியதான். இப்போ எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப் தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த கெட்டப் தான். இப்போ புவனகிரி தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூட்டு ரோடு போயிட்டுருக்கோம். வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு வெயில் பாருங்கள் பின்னாடி. ஓகே கிளம்பலாம்.
வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம டிக்கியை திறந்து வாட்டர் பாட்டில் கப்பு மட்டும் எடுப்போம். தேன் பாட்டில் அதிலே இருக்கட்டும். பாருங்க முத்துக்கொட்டையை பாருங்க, எல்லாம் எங்கே காயுதுன்னு பாருங்க. விறகு அடுப்பில் வந்து 65 போட்டுட்ருக்காங்க. 65 தானே எங்க 65 போட்டுட்ருக்காங்க. ஊர்லேருந்து மாமா வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க மாமா. மாமா, இப்போ மல்லாட்டு செடி நம்ம அன்னைக்கு வந்தப்ப களை வெட்டியிருந்தோம்ல, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது மல்லாட்டு செடியெல்லாம்? இப்போல்லாம் வந்து செடியாக இருக்குது, பெருசாக வளர்ந்துருச்சு. இன்னும் எப்போ மல்லாட்டு செடியெல்லாம் அறுவடை பண்ணலாம்? இன்னும் வந்து 20 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். 25 நாள் ஆகும். 25 நாள் ஆகிடுமா? வந்து 65 போடுவோம். மாமாவத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்லேருந்து வந்திருக்காங்க. 65 இங்கே போட்டுட்ருக்கோம். ஆடு வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு போல். ஹாய் ஹாய் ஹாய். மேய்ச்சலுக்கு இன்னும் போகலை. ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தது அம்மா வந்து மாடு ஆடெல்லாம் ஓட்டி விடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஒரு குட்டி படுத்து கிடக்கு, கண்ணுக்குட்டி இங்கே இருக்குது. மாடு வந்து கொல்லையில் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம். டாமி 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 கறிவிட போகுது. சீக்கிரம் நம்ம போயிட்டு சிக்கனை பார்க்கும். பாருங்க காக்காவை. दे वारा हाँ வெந்திருக்கு. ஃபுல்லாக முடிச்சாச்சு. கடைக்குத்துற கம்பி இல்லாமல் கொடகழி கம்பியை வச்சு இன்னைக்கு 65 போட்டாச்சு. பாருங்க ஃபைனலாக 65 ரெடி. ரேஷன் கடைக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கிறதுக்கு கிளம்பியிருக்கோம். பாருங்க மண்ணு கொட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். போகலாமா? இப்போ அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம பொருள் வாங்கிட்டு வந்துடலாம். திறந்துருக்காயா? போடு வாங்க 2 மணி வரைக்கும் பார்ப்பா. ரேஷன் கடையிலேருந்து இப்போ நம்ம அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு. தூக்கல இறக்கியாச்சு. நம்ம டிக்கியில் இருக்கிற பொருள் நம்ம எடுப்போம். சர்க்கரை, தோரம்பருப்பு, எண்ணெய். தோரம்பருப்பு கொட்டுலுது. தேன் பாட்டில் ஆக்சுவலி வண்டியிலே தான் இருக்குது, எந்த டேமேஜும் ஆகலை. அப்படியே இருக்கட்டும். இப்போ மாமா வண்டிக்கு இந்த பெட்ரோலை ஊற்ற போகிறோம். தொடங்க. மாமா இப்போ ஊருக்கு போகிறதுக்காக என்ன மாமா அது பின்னாடி மூட்டை முன்னாடி மூட்டை? அரிசி மூட்டையா? அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு போகிறீங்களா? இருந்து வெவிச்சு அரைச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. முடிடுங்க. அரிசி இப்போ மாமாவும் நானும் சேர்ந்து உள்ளே தூக்கிட்டு போகிறோம். வெயில் பாருங்க எப்படி கொளுத்துதுன்னு. மாசி மாதம் வெயில் பயங்கரமாக இருக்குது. அது எப்படிங்க? நான் இதை பிடிச்சிக்கிறேன். எங்கே வைக்கணும்? கட்டில் தள்ளு. எங்கே வைக்கணும்? அரிசி இங்கே ஏதோ இங்கேயா வேற வச்சுக்கோங்க.
ஸோ சாப்பாட்டுக்கு அரிசி எல்லாமே இங்கே வைக்கிற இடம். அம்மிக்கு பக்கத்தில் பாருங்கள், அரிசி வைக்கிறதுக்குன்னே 2 மேடை கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, இது நொய் அரிசி. இது வந்து கோழிக்கு போடுறதுக்காக அம்மா வச்சுருக்காங்க, இறச்சி வச்சுருக்காங்க. இப்போ அக்கா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பாருங்கள், சாதம், சிக்கன் 65, கறி குழம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு நான் அக்கா வீட்டுக்கு போகணும். அடுத்து இதில் கறி குழம்பு இருக்கு பாருங்கள், சூப்பராக. சிக்கன் குழம்பு 65. டைம் இப்போ கரெக்டாக மணி 12 ஆகிடுச்சு. சீக்கிரம் எடுத்து வைங்க. ரேஷன் கடைக்கு போயிட்டு இப்போ வந்தாச்சு வீட்டுக்கு. அரிசி, பருப்பு, பாமாயில் எண்ணெய், சர்க்கரை, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ரேஷன் கார்டுக்கும் அம்மாவோட ரேஷன் கார்டுக்கும் வாங்கிட்டு இப்போ வந்துட்டேன். அக்கா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அம்மா வந்து சாதம், குழம்பு, கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான், அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான். கரெக்டாக மணி இங்கே 12:30 மணி போல் ஆகிடுச்சு. கரெக்டாக 1 மணி போல் இப்போ விருதாச்சலம் போயிடுவேன். பார்ப்போம். அரிசி பாருங்க, அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே வீட்லேயே வெவிச்சு அரைச்சி மெல்லில். ஓகே, இப்போ அத்தையை நான் கூட்டிகிட்டு வரணும் மேம். அத்தையை கூப்பிட்டு வந்து விருதாச்சலத்துக்கு 13 ஏற்றி விட்டுருவேன். ஆண்டி மடம் பஸ்ஸா? சரி. வரதராஜன்பேட்டை தென்னூர் போட்டிருக்கோம். வரதராஜன்பேட்டை தென்னூர். அந்த வண்டியில் ஏற்றி விட்டா மாமா வந்து வண்டியில் அரிசி வச்சிருக்கனால அத்தையை கூட்டு போக முடியல. இப்போ என் வண்டியில் தான் நான் விருதாச்சலம் அக்கா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏற்றி விட்டுருவான். அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் ஃபோன் பண்ணிட்டு நான் வீட்டில் போயிட்டு. சரி சரி மாமா. இப்போ அத்தை பார்த்தீங்கன்னா என் வண்டியில் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஏறுங்க ஏறுங்க. பைய பிடிங்க வாயா. ஏன் வயல் என்ன இருக்கு? ஒன்று வேணாம், கையில் எடுத்துக்கலாம் போ. சரி போ. இந்த படி இது எடுத்து விட. நீ இங்கே வானே. எது ஏ எடுத்தானே இருக்கு. இங்கே வா,